ஹலோ பசங்களா, நான் உங்கள் ஸ்ருதி மேம். அண்ட் இன்றைக்கி நம்ம நீட் 2016 கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எந்த செஷனுமே பார்க்கல அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலில் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் 10 இயர்ஸ்க்கான பேப்பர் 2025லேருந்து 2016 வரைக்கும் ஒவ்வொன்றா சால்வ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி 2016 இது மட்டும் இல்லாமல் நம்ம டாபிக் வைஸ் கூட ஒவ்வொரு சாப்டருக்கும் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ் சால்வ் பண்ணியிருக்கோம் பசங்களா. ஸோ டெஃபினட்டாக அந்த வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள். ஸோ தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் டு யூ. நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட கிராஷ் கோர்ஸ் ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு. பட் இப்போ கூட நீங்கள் நீட்டை கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா XPL10ங்கிற கோடை யூஸ் பண்ணி நம்மளோட ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஹைப்ரிட் ப்ரோக்ராம் ஃபார் த லாஸ்ட் மினிட் ரிவிஷன் இஸ் ஹேப்பனிங் நம்ம கடைசி வீக் ஆஃப் ஜான்லேருந்து. ஸோ இதுக்கு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கணும்னாலும் நம்ம சென்டர்ஸை விசிட் பண்ணுங்கள், இல்லாட்டி இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் நீங்கள் கடைசி 30 டேஸில் உங்களோட ஃபுல் ரிவிஷனை பேக்கப் பண்ணி நம்ம வந்து போய் நீட் எக்ஸாமை செம்ம கான்ஃபிடென்ட்டாக எழுதுறதுக்கு March 27லேருந்து ஆரம்பிக்கிறோம் பசங்களா. ஸோ இதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு நம்ம கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி சென்டர்ஸை விசிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ நிறைய டாக்டர்ஸ் இந்த ஒரு ப்ரோக்ராம்னால பெனிஃபிட் ஆகி இன்றைக்கி மெடிக்கல் காலேஜஸில் அவங்களுடைய ஃப்யூச்சரை பர்சூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் நீங்களும் வரணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அட்மிஷனை இப்போவே வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் 2016 பசங்களா. நம்ம 2 பாலிபெப்டைட்ஸ் ஆஃப் ஹியூமன் இன்சுலின் எதை மூலியமாக லிங்க் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக டைசல்ஃபைட் பிரிட்ஜஸ். ஆப்ஷன் 4 இஸ் த ஆன்சர். நான் எந்த ஒரு ஃபீச்சர் வந்து ஃபைலம் ஆர்த்ரோபோடால இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாராபோடியாங்கிறது ஆனலிடாவோடது, ஆர்த்ரோபோடாவோடது இல்லை. ஸோ அதனால் ஆப்ஷன் 3 இஸ் தி ஆன்சர். நான் எந்த ஒரு ஃபாலோவிங் இஸ் நாட் ப்ரெசன்ட், பாராபோடியா. நவ் மோஸ்ட் அப்ராப்ரியேட்லி எது வந்து ஹீமோஃபீலியாவை டிஸ்கிரைப் பண்ணும், என்ன மாதிரி டிசீஸ் அது அப்படின்னா sex-linked recessive-ஆன genetic disorder. Okay, so option 2 is the answer. Then chronic respiratory disorder caused mainly by cigarette smoking ஆகும்போது cell wall, அதாவது நம்ம alveolar wall வந்து damage ஆகுது, causing emphysema. Option 1 is the answer. Now context of amniocentesis-ல எந்த ஒரு statement வந்து தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. So clearly if you see அதில் நம்ம எந்த விதமான ஜெனட்டிக் இஷ்யூவாக இருந்தாலோ இல்லை செக்ஸோ டெஃபினட்டாக டிட்டர்மைன் பண்ண முடியும். பட் கிளெஃப்ட் பேலேட்டுங்கிறது வந்து இஸ் அ ஃபிசிக்கல் டிஸார்டர். ஓகே, ஸோ இட் இஸ் அன் லைக் வெளியில் தெரியக்கூடிய நம்ம டெவலப்மெண்டலாக நமக்கு வெளியில் பாடிலி ஒரு டிஸார்டர் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு ஃபிசிக்கல் அப்நார்மாலிட்டியை அதனால் கண்டுபிடிக்க முடியாது, ஜெனட்டிக்காக மட்டும்தான் முடியும். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். நான் ஃபோட்டோ சென்சிட்டிவான காம்பவுண்ட் இந்த இது வந்து ஐயில் இருக்கிறதுனால ஐ எம் நாட் கோயிங் டு டிஸ்கஸ் திஸ் ஆன்சர். இது நமக்கு சிலபஸில் இனிமே கிடையாது. நவ் நேஷ்னல் அக்வாட்டிக் அனிமல் ஆஃப் இந்தியா எது அப்படின்னு சொன்னால் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட்ஸ் எ ரிவர் டால்ஃபின். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஜென்ரல் நாலேஜ், தெரிஞ்சிருக்கணும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் ரிவர் டால்ஃபின். ஓகே, நவ் which of the following pairs of hormones are not antagonistic, அதாவது ஆப்போசிட், நீ இதை பண்ணு நான் இதை பாரு அப்படின்னு இந்த கொடுத்தல் வாங்கல் கைண்ட் ஆஃப் இது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஹிபின்ங்கிறது மேல் ரிப்ரடக்டிவ் சிஸ்டமோடது, அதே இது வந்து ரிலாக்ஸின் வந்து ஃபீமேலோடது. ஸோ அதனால தான் ஆப்ஷன் 4 இஸ் த ஆன்சர். நான் ஃபர்டிலைசேஷன் வந்து எப்போ ஃபீஸிபிளாக இருக்கும், எக் அண்ட் ஸ்பெர்ம் 2 பேருமே சைமல்டேனியஸாக ஆம்பிலரி இஸ்தமிக் ஜங்ஷனுக்கு வந்தால் மட்டும்தான் ஃபெலோப்பியன் டியூப்பில் இந்த ஒரு ஃபர்டிலைசேஷன் இஸ் பாசிபிள். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ஆன்சர். ஆஸ்துமா வந்து எதனால் வருது, இட் இஸ் ஒரு அலர்ஜிக்கான ஒரு ரியாக்ஷன். இதில் நம்ம ப்ராங்கியல் எல்லாம் இன்ஃப்ளேம் ஆகிறதுனால தான் வீசிங் வந்து மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ அலர்ஜிக் ரியாக்ஷன் ஆஃப் த மாஸ் செல் இன் த லங்ஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, தென் select the incorrectaன ஸ்டேட்மெண்ட். எது இங்கே தப்பு அப்படின்னா ஃபாலிகுலர் ஃபேஸில் ஃபாலிக்கல்ஸ் டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது FSH வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி LH சர்ஜ் வரும். ஸோ கிராஜுவலி டிக்ரீஸுங்கிறது கண்டிப்பாக தப்பான ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் 3 இஸ் த ஆன்சர். நான் GnRH வந்து இந்த பல்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து எதை பேஸ் பண்ணி இது ஓடுது அப்படின்னா நம்ம மெயினாக ஃபீமேலில் இருக்கக்கூடிய 2 ஹார்மோன்ஸ் விச் இஸ் எஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான். ஸோ இவங்க 2 பேர் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஆப்ஷன் 1 வில் பி த ஆன்சர். நான் எந்த ஒரு ஃபீச்சர் வந்து பிளாஸ்மிடோடது கிடையாது அப்படின்னா சிங்கிள் ஸ்ட்ராண்டட் ஆனது ஒரு பிளாஸ்மிட் கிடையாது. ஒரு பிளாஸ்மிட் ஆல்வேஸ் இஸ் அ டபுள் ஸ்ட்ராண்டட் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகே, ஸோ அதனால ஆப்ஷன் 4 இஸ் த ஆன்சர். எது வந்து பிரெண்டிபிளினேட்டால இல்லை, அதாவது கரப்பாம்பூச்சியில் இல்லாத ஒரு ஃபீச்சர் எது அப்படின்னு சொன்னால்
indeterminate and radial cleavage during the embryonic development அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அகெயின் இந்த ஷீசோசிலோமோ இல்லை இன்டெர்மினேட் டெவலப்மெண்ட்டோ இது வந்து கொஞ்சம் அவுட் சைட் த சிலபஸ் தான், விச் நோ லாங்கர் நமக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. பட் ரிமெம்பர் தட் இது வந்து இன்டெர்மினேட் அண்ட் ரேடியல் கிளிவேஜுங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஒரு ஃபீச்சர் விச் இஸ் நாட் சீன் இன் த காக்ரோச். ஓகே, நான் ஹையர் வெர்டிபிரேட்டால இம்யூன் செல்ஸ் வந்து செல்ஃப் அண்ட் நான் செல்ஃபை டிஸ்டிங்விஷ் பண்ணுது. அப்படி இது போச்சு, இந்த ப்ராப்பர்ட்டி தொலைஞ்சு போச்சு அப்படின்னா வாட் வில் ஹேப்பன், இட் வில் அட்டாக் த செல்ஃப் செல் கால் த ஆட்டோ இம்யூன் டிசீஸ். நம்ம இம்யூன் சிஸ்டரை நாமளே டேமேஜ் பண்ணிக்கிறது. ஓகே, நான் எந்த ஒரு ஃபாலோவிங் அப்ரோச் வந்து டஸ் நாட் கிவ் த டிஃபைன்ட் ஆக்ஷன் ஆஃப் அ கான்ட்ராசெப்டிவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹியர்லி வந்து இந்த வாசெக்டாமிங்கிறது வந்து ஸ்பெர்மாட்டோஜெனசிஸை தவிர்க்கும் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ ஆப்வியஸாக நம்ம சர்ஜிக்கல் டெக்னிக்ஸில் நம்ம டெஸ்டஸையோ ஹார்மோனல் ரெகுலேஷனையோ எதையுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. வெறும் தூக்கிட்டு போகிற அந்த ஒரு வயசே அந்த ஒரு டக்டை மட்டும் தான் நம்ம கட் பண்ணி பிளாக் பண்ணுறோம், ஸோ தட் அந்த ஸ்பெர்ம்ஸ் வெளியே ரிலீஸ் ஆக முடியாது. ஸோ ப்ரிவென்ட் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் தான் இங்கே தப்பான ஒரு டெஃபைன்ட் ஆக்ஷன். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ஆன்சர். நான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆன் இன்ஹிபின் வந்து சர்டோலி செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, அப்படி இல்லைன்னா நம்மளோட கிரானுலோசா செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இட் வில் இன்ஹிபிட் த செக்ரீஷன் ஆஃப் FSH, அது வந்து கரெக்ட். ஓகே, ஸோ இதை தவிர நமக்கு வந்து ப்ரொலாக்டினோ அல்லது LH இது பண்ணுங்கிறதோ வந்து தப்பு. ஸோ இன்ஹிபின் வந்து வில் ஸ்டாப் தி செக்ரீஷன் ஆஃப் த FSH. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ஆன்சர். ஓகே, தென் ஆன்டிவெனம் இன்ஜெக்ஷனில் வந்து என்ன இருக்குது, வைல் போலியோ ட்ராப்ஸ். ஓகே, ஸோ ஆன்டிவெனம் இன்ஜெக்ஷனில் ப்ரீஃபார்ம்ட் ஆன்டிபாடிஸ் இருக்குது. போலியோ ட்ராப்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலான வீக் பேத்தோஜன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். நான் லேக் ஆஃப் ரிலாக்ஸேஷன் பிட்வீன் சக்ஸசிவ் ஸ்டிமுலை. ஓகே, ஸோ திருப்பி நம்ம அதை ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருந்து அவங்களுக்கு அது வந்து அந்த ரேப்பிடாக எக்ஸசிவாக அவங்க ஸ்டிமுலேட் ஆகிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும், கால்சியம் குறைஞ்சிரும் அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் டெட்டனஸ் வில் பி ப்ரொடியூஸ். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ஆன்சர். நான் எந்த ஒரு ஃபாலோவிங் இஸ் நாட் ரிக்வயர்ட் ஃபார் DNA ஃபிங்கர் பிரிண்டிங், எதுவும் பண்ணுறதுக்கு எது தேவையில்லை. ஜிங்க் ஃபிங்கர் அனாலிசிஸ், அதுனா என்னன்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேணாம். PCR வேணும், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வேணும், ஹைப்ரிடைசேஷன் வேணும். ஜிங்க் ஃபிங்கர் அனாலிசிஸுங்கிறது தேவையில்லாத ஒன்று. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ஆன்சர். நான் எந்த ஒரு டிஷ்யூ வந்து கரெக்ட்லி அதோட லொக்கேஷனோட மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஆரியோலார் டிஷ்யூ வந்து ஸ்கின்னுக்கு கீழே இருக்குது. டிரான்சிஷனல் எபிதீலியம் வந்து டிப் ஆஃப் த நோஸில் கார்டிலேஜ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ தட் இஸ் நாட் கரெக்ட். கியூபாய்டல் எபிதீலியம் வந்து லைனிங் ஆஃப் ஸ்டமக் கிடையாது, காலம்னார் தான் லைனிங் ஆஃப் ஸ்டமக். ஓகே, ஸோ ஆப்ஷன் 1 மட்டும்தான் இங்கே கரெக்ட். ஆப்ஷன் 1 இஸ் த ஆன்சர். Now the following structures homologous to the wing of bird, அதாவது ஒரிஜின் வந்து சேம் ஆஸ் in the bird, ஆனால் ஃபங்க்ஷனலி டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஷார்க்கு மாத்து ரேபிட்டை தாண்டி வேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் கோயிங் டு பி த சேம். இது ஒரு மேமல், நான் இல்லைன்னு சொல்லலை, பட் ஆனால் ஃப்ளிப்பர் ஆஃப் வேலும் அதுக்கு ஒரு 4 arm தான், இந்த விங் ஆஃப் த பேர்டும் 4 arm தான். ஸோ அப்போது ஒரிஜினலி தேர் ஆல் கைஸ், அந்த கை வந்து நீந்தறதுக்கும் பறக்கிறதுக்கும் வேறு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஹியர் பிஃபோர் ஐ கண்டினியூ இஸ் நம்ம அனலாகஸ்ன்னு இந்த பேர்ட் அண்ட் பட்டர்ஃப்ளை விங்ஸை வந்து ஞாபகம் வச்சுருக்கிறதுனால டக்குன்னு ஆப்ஷன் 2 தான் போடணும்னு தோணும். But they have asked homology, not analogy. So please remember that. Okay. Now moving on. எந்த ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் வந்து ஆல்வேஸ் ஹோல்ட்ஸ் ட்ரூ ஃபார் த கரஸ்பாண்டிங் குரூப் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேமேலியா எல்லாமே விவிரஸ் கிடையாது, நமக்கு எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. கார்டேட்டாவில் வந்து நமக்கு ஜா இருக்கும் அப்படிங்கிறது சைக்ளோஸ்டோமாட்டாவில் கிடையாது, ஸோ அதுவும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. அண்ட் ரெப்டீலியாவில் எல்லாமே 3 சேம்பர்ட் ஹார்ட்டாக இருந்தாலும் நமக்கு ஒரு ஸ்பீஷீஸான க்ராக்கோடைலுக்கு 4 சேம்பர் இருக்குது. ஸோ எக்ஸெப்ஷனே இல்லாமல் எல்லா கான்ட்ராக்டீஸ்க்கும் கார்டிலேஜனஸ் எக்ஸோஸ்கெலட்டன் ஆப்ஷன் 1 வில் பி த ஆன்சர். நான் எது வந்து கேன்சர் செல்ஸுக்கு ட்ரூ கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா okay, proto-oncogenes will accelerate, destroy the telomerase inhibitor, inactive in the cell control. ஸோ இங்கே inactive cell control எல்லாமே கொடுத்துருக்கு. if you see இந்த 3 ஆப்ஷனுமே கரெக்டு தான், பட் இன்ஹிபிட் ப்ரொடக்ஷன் ஆஃப் டீலோமரேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல பசங்களா. ஸோ ஆக்சுவலாக டீலோமரேஸ் இன்ஹிபிட்டரையே டிஸ்ட்ராய் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. ஸோ இன்ஹிபிட் த டீலோமரேஸ் அப்படிங்கிறது கிடையாது. அண்ட் ஆல்சோ இது வந்து ஆக்சுவலாக இப்போ நம்ம சிலபஸில் இல்லை, மீன்ஸ் டீலோமரேஸோட ரோல் என்ன அப்படிங்கிறது. ஸோ டோன்ட் வரி டூ மச். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர்.
Now acid tryptophan வந்து is the precursor for the synthesis of எந்த ஒரு hormones அப்படின்னு கேட்டிருக்காங்க. Actually it is melatonin and serotonin, but again என்ன amino acid is behind என்ன இதுங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து is no longer deeply discussed in our syllabus, so don't bother too much. Okay, now 2 statements regarding the origin of life வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. above statements பொறுத்த வரைக்கும் எது கரெக்ட்? earliest organisms that occurred were non-green, okay, anaerobes தான் இருந்தாங்க. and first autotrophic கூட chemo autotrophs தான் இருந்தாங்க, ஆக்சிஜன்லாம் ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். நான் ரிடக்ஷன் இன் த pH ஆஃப் blood குறைஞ்சது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஸோ நம்ம pH வந்து குறையுது அப்படின்னு சொன்னால் என்ன? நம்ம ஹைட்ரஜன் வந்து நிறையா இருக்குதுன்னு அர்த்தம், ஹைட்ரஜன் அயன்ஸ் வந்து நிறையா இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து ஃபர்ஸ்ட் வில் ஃபார்ம் H2CO3, ஓகே, விச் வில் ஃபர்தர் dissociate into H++ bicarbonate ions. ஸோ அப்போ இது ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அப்போது கார்பன் டை ஆக்சைடும் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது affinity of oxygen and hemoglobin bind ஆகிறது குறைஞ்சிரும், because PCO2 is நிறையா. Okay, so option 3 will be the right answer. Now analogous structures வந்து are a result of what? Analogous வந்து different origins இருந்தா கூட ஃபங்க்ஷனுக்காக வேண்டி எவ்ரிபடி இஸ் கம்மிங் டு த சேம் இடம். ஸோ அப்போ எல்லாருமே கன்வர்ஜ் ஆகி தான் வராங்க. ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர். நான் எந்த ஒரு ஃபாலோவிங் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்ன்னு கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் யுவர் டெக்ஸ்ட் புக். ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர். ஹிண்ட் 2. ஓகே, நான் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பசங்களா? எல்லாமே கரெக்ட். கிளைசீனில் சல்ஃபர் கண்டெய்னிங் அமைனோ ஆசிட் அப்படிங்கிறது தப்பு. ஓகே, ஸோ அதில் எந்த விதமான சல்ஃபர் கம்பவுண்டும் கிடையாது. கிளைசின் ஆப்ஷன் 4 இஸ் த ஆன்சர். ஸ்டார்டர் கோடான் எது? இதை விட சிம்பிளாக கேள்வி கேட்க முடியாது. மிச்சம் 3மே ஸ்டாப் கோடான்ஸ். இது ஒன்று தான் ஸ்டார்ட் கோடான். ஆப்ஷன் 1 இஸ் த ஆன்சர். நான் எந்த ஒரு ஃபாலோவிங் வந்து பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் ஷேர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளியர்லி விவிபேரிட்டி. ஓகே, ஸோ பேர்ட்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஓவிபேரிஸ், எந்த ஃபார்முமே will not give birth. So option 3 is the right answer. blood pressure in the pulmonary artery அப்படிங்கிறது என்னது? So now if you see here, this is my heart. இங்கேருந்து வெளியே போகிறது பல்மோனரி ஆர்டரி, இங்கே உள்ளே வர்றது பல்மோனரி வெயின். நான் அங்கே போயிட்டு இங்கே வரும்பொழுது அப்படி ஒன்றும் இங்கே எனக்கு ப்ரெஷர் இருக்காது. ஓகே, பட் இங்கே வந்து இந்த சேம்பர் இப்போ தானே கான்ட்ராக்ட் பண்ணி இங்கே சென்ட் பண்ணிச்சு. ஸோ இந்த இடத்துல தான் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஆர்டரிக்கு வெயினை விட என்னோட ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, நவ் இஃப் தே ஆஸ்க் யூ ஏயோர்ட்டா, ஏயோட்டாவோட ப்ரெஷர் இதெல்லாம் விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பிகாஸ் அது வந்து லங்ஸ் வரைக்கும் இல்லை, ஃபுல் பாடி போயிட்டு வரணுங்கிறதுனால கண்டிப்பாக ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். ரிமெம்பர் இங்கே ஆப்ஷன் 3 இஸ் த ஆன்சர். நான் டிப்ளேஷன் ஆஃப் எந்த கேஸ் வந்து ஹேஸ் லீட் டு த இன்க்ரீஸ்ட் இன்சிடென்ஸ் ஆஃப் ஸ்கின் கேன்சர். ஸோ ஸ்கின் கேன்சருக்கு நம்ம யூவி ரேஸ் வந்து பெனிட்ரேட் பண்ணுறது தான் மேஜர் காரணம். ஸோ இந்த கேஸ் எது அப்படின்னா ஓசோன் லேயர் டிப்ளீட் ஆகிறதுனால தான் நமக்கு இந்த ஒரு இன்சிடென்ஸ் ஆஃப் ஸ்கின் கேன்சர் நிறைய வருது. ஸோ ஆப்ஷன் 2. தென் மேமல்ஸில் வந்து எந்த பிளட் வெசல் நார்மலாக லார்ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் யூரியாவை கேரி பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஹெப்பாட்டிக் வெயின், அதாவது நம்ம இன்டெஸ்டைன்லேருந்து எல்லா இதையும் அப்சார்ப் பண்ணிவிட்டு நம்ம கிட்னிக்கு வருது இல்லையா? ஸோ திஸ் இஸ் த ஒன் தட் வில் பி கண்டெய்னிங் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் யூரியா. பிகாஸ் அது அப்படியே டைரெக்டாக எல்லா அப்சார்ப்ஷனும் முடிஞ்சு வரதுனால எல்லா மெட்டபாலிசம் நம்ம லிவர்லலாம் போய் முடிஞ்சிட்டு இங்கே வரும்பொழுது கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ஆன்சர். ஸோ சீட் ஃபார்மேஷன் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் அண்ட் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வந்து என்ன ஃபார்மேஷன், என்ன இது மூலியமாக நடக்குது அப்படின்னா ஃப்ரூட் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் தான் பார்த்தினோஜெனசிஸ். சீட் வித்தவுட் ஃபர்டிலைசேஷனுங்கிறது ஏப்போமிக்சிஸ். ஆப்ஷன் 4 இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ இங்கே வந்து இட் இஸ் மச் ஈஸியர் ஃபார் ஸ்மால் ஆனிமல்ஸ் டு ரன். பிகாஸ் ஸ்மால் ஆனிமல்ஸுக்கு என்ன இருக்கும்? ஈஸி டு கேரி பாடி வெயிட், லோ ஆக்சிஜன், இல்லை எஃபிஷியன்சி ஆஃப் மசில்ஸ், எப்படி எதுவுமே விட ஸ்மால் ஆனிமல்ஸுக்கு மெட்டபாலிசம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் லார்ஜ் அனிமல்ஸை விட ஃபாஸ்டராக அதனால் ஓட முடியும். ஆப்ஷன் 2 வில் பி த ஆன்சர். ஓகே, நான் ப்ரிமிட்டிவான ப்ரோகேரியாட்ஸ் இன்வால்வ்ட் இன் நம்ம டங், நம்ம இதுலேருந்து பயோகேஸ் ஃபார்ம் பண்ணுற இந்த மெயின் இது வந்து யார்? நம்ம பயோகேஸில் மீத்தேனுங்கிற ஒரு கேஸ் வெளியே வரும். ஸோ மீத்தேனோஜன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் 3 இஸ் த ஆன்சர். நான் ரிவர் ஃப்ளோவில் வந்து
with an inflow of domestic sewage rich in organic waste நம்ம இது பண்ணிகிட்டே இருந்தோம் ரிவரில் அப்படின்னா என்ன ஆகும், அப்போது நமக்கு பயோலாஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் ஜாஸ்தியாகும். ஆஸ் a result of which நமக்கு அந்த ஆற்றுக்குள்ளே இருக்கிற ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து செத்து போயிடும், பிகாஸ் ஆக்சிஜன் வில் நாட் பி தேர். ஸோ அதனால தான் ரிவர் வித் டொமெஸ்டிக் சூவேஜ் வந்து ரிச் இன் ஆர்கானிக் மேட்டர் நம்ம போடக்கூடாது. ஆப்ஷன் 4. அது லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் திஸ் பேப்பர். டிப்பிக்கல் ஒரு ஃபேட் மாலிக்யூல் அப்படின்னா என்னென்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ட்ரைஹைட்ராக்சி ப்ரோபேன் கிளிசரால் மாலிக்யூலில் வந்து ஒவ்வொரு அந்த ஹைட்ராக்சில் குரூப்போட ஒரு எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் ஆசிடோட நடக்கும்போது தான் நமக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேட் மாலிக்யூலான கிளிசரைட் கிடைக்கும். ஸோ 1 glycerol 3 fatty acid molecules. ஆப்ஷன் 2 will be the answer. ஸோ இதோட நம்ம 2016 பேப்பர் முடிஞ்சது பசங்களா. நம்ம ஆன்லைன் கிராஷ் கோர்ஸில் இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் நம்ம லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த ஒரு ஹைப்ரிட் ப்ரோக்ராமில் இன்னஃபான செல்ஃப் ஸ்டடியோடு சேர்ந்து நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதை தாண்டி உங்கள் கடைசி 30 நாள் சூப்பராக நீங்கள் பூஸ்ட் பண்ணி உங்கள் மார்க்கையும் ஏற்றி நீங்கள் நீட்டுக்கு கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் கடைசி 30 நாள் நம்ம சென்டர்ஸில் நடக்க போகுது. ஸோ மார்ச் 27 ஆரம்பிக்க போகுது பசங்களா. கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சி சென்டர்ஸை இப்போவே மீட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அட்மிஷனை வாங்கிக்கோங்க. ஸோ எத்தனையோ பேர் வந்து லாஸ்ட் இயர்லேருந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிளியர் பண்ணி இன்றைக்கி அவங்க ட்ரீம்ஸை பர்சூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் நீங்களும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சீட்ஸை இன்றைக்கே வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் I'll see you all in the next class. Take care. Bye-bye.